Vivaha, the Chennai Silks. தேர்தல் குறித்தான முக்கிய செய்தி. 5 தொகுதிகளை மட்டுமே ஒதுக்க முடிவு செய்துள்ளதாக வெளியான தகவலை சட்டமன்ற தேர்தலில் முஸ்லீம் லீக், மனிதநேய மக்கள் கட்சி உள்ளிட்ட 4 இஸ்லாமிய கட்சிகளுக்கு 5 தொகுதிகள் ஒதுக்க திமுக முடிவெடுத்துள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது தலைமை செய்தியாளர் விக்னேஷ். முழு விவரம் என்ன? அபிராமி வணக்கம். தமிழக சட்டமன்ற தேர்தல் களம் சூடுபிடிக்க தொடங்கி இருக்கிறது. பெரும்பாலான கட்சிகள் கூட்டணி பேச்சுவார்த்தை, தொகுதி பங்கீடு, பிரச்சார பொதுக்கூட்டங்கள் உள்ளிட்ட பல்வேறு நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தி இருக்கின்றன. ஒருபுறம் ஆளுங்கட்சியான திமுக இன்னமும் தன்னுடைய கூட்டணி கட்சிகளோடு, அதாவது ஏற்கனவே உறுதி செய்யப்பட்ட கூட்டணி கட்சிகளோடு தொகுதி பங்கீடு சம்பந்தமாக பேச்சுவார்த்தை நடத்துவதற்கான குழுவை கூட தற்போது வரை அமைக்காமல் காலம் தாழ்த்தி கொண்டிருப்பதாக புகார் எழுந்திருக்கிறது. இந்த நிலையில் திமுக கூட்டணியில் அங்கம் வகிக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியுடன் எழுந்திருக்கக்கூடிய இந்த முரண்பாடு என்பது உச்சகட்டத்தை எட்டியிருக்கிறது. அதன் தொடர்ச்சியாக விசிக, மதிமுக, கம்யூனிஸ்ட் கட்சிகள், இஸ்லாமிய கட்சிகள் என அனைத்து கட்சிகளும் தங்களுக்கு கூடுதல் தொகுதிகளை ஒதுக்க வேண்டும் என்ற ஒரு போர்க்கொடியை தூக்கி இருக்கின்றன. இந்த நிலையில் ஏற்கனவே கடந்த முறை போட்டியிட்ட தொகுதிகளில் குறைவாக, அதாவது 170 தொகுதிகளுக்கு குறைவாக போட்டியிட முடியாது, 170 தொகுதிகளுக்கு அதிகமான தொகுதிகளில் மட்டுமே போட்டியிட வேண்டும் என்பதை திமுக நிர்வாகிகள் திமுக தலைமையிடம் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கின்றன. இந்த நிலையில் இந்த கூட்டணியில் அங்கம் வகிக்கக்கூடிய இஸ்லாமிய கட்சிகள் மொத்தமாக 4 கட்சிகள் திமுகவுடன் கூட்டணியில் அங்கம் வகிப்பதற்கான பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறது. அந்த 4 கட்சிகளுக்கும் சேர்த்து 5 தொகுதிகளை மட்டுமே ஒதுக்குவதற்கு திமுக முடிவு செய்திருப்பதாக வெளியாகிருக்கக்கூடிய இந்த தகவல் இஸ்லாமிய கட்சியை சார்ந்த பிரதிநிதிகள் மத்தியில் மிகப்பெரிய அதிருப்தியை ஏற்படுத்தி இருக்கிறது. கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரையில் திமுக கூட்டணியில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சிக்கு 3 தொகுதிகளும், மனிதநேய மக்கள் கட்சிக்கு 2 தொகுதிகளும் ஒதுக்கப்பட்டிருந்தன. இதில் மனிதநேய மக்கள் கட்சியை பொறுத்தவரையில் உதயசூரியன், அதாவது திமுகவினுடைய அதிகாரப்பூர்வ சின்னமான உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்றது. முஸ்லீம் லீக் கட்சியை பொறுத்தவரையில் தன்னுடைய சொந்த சின்னமான போட்டியிட்ட அந்த 3 தொகுதிகளிலும் தோல்வியே தழுவி இருந்தது. வரும் சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரையில் இந்த 2 கட்சிகளோடு எஸ்டிபிஐ கட்சி, தமிமுன் அன்சாரியினுடைய மனிதநேய ஜனநாயக கட்சி ஆகிய கட்சிகள் கூட்டணியை பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. எனவே ஏற்கனவே தமிழகத்தில் இந்த திமுக கூட்டணியில் அங்கம் வகிக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் கூடுதல் தொகுதிகளை கேட்டு பெறுவதற்கான முயற்சிகளை நடைபெற்றுக் கொண்டிருக்கூடிய இந்த நிலையில் மறுபுறம் திமுக தலைமை கூட்டணி கட்சிகளுக்கான தொகுதியை கணிசமாக குறைப்பதோடு அந்த கூட்டணி கட்சிகள், அதாவது வெற்றி வாய்ப்பை உறுதி செய்யக்கூடிய வகையில் கூட்டணி கட்சியினரும் அங்கீகரிக்கப்படாத கட்சியினரும் பதிவு செய்யப்பட்ட கட்சியினரும் பொறுத்தவரையில் உதயசூரியன் சின்னத்திலேயே போட்டியிட வேண்டும் என்ற ஒரு முடிவை எடுத்திருப்பதாகவும் தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. மனிதநேய மக்கள் கட்சியை பொறுத்தவரையில் அதற்கு வழங்கி இருக்கக்கூடிய அந்த அங்கீகாரத்தை கூட தேர்தல் ஆணையம் அண்மையில் ரத்து செய்திருந்தது. தொடர்ச்சியாக 6 ஆண்டுகளில் சொந்த சின்னத்தில் போட்டியிடாததை கருத்தில் கொண்டு அந்த முடிவு எடுத்திருப்பதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்திருக்கிறது. இந்த நிலையில் கடந்த முறை 2 கட்சிகளுக்கு 5 தொகுதிகள் ஒதுக்கியிருந்த நிலையில் இந்த முறை 4 கட்சிகள் திமுக கூட்டணியில் அங்கம் வகிக்கின்றன. இந்த 4 இஸ்லாமிய கட்சிகளுக்கும் சேர்த்து 5 தொகுதிகளை மட்டுமே ஒதுக்க முடிவு செய்திருப்பதோடு அந்த கட்சிகளையும், அதாவது இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் மற்றும் தேசிய கட்சியினுடைய அங்கீகாரம் பெற்றிருக்கிறது. அதனை தவிர்த்திருக்கக்கூடிய மீதம் இருக்கக்கூடிய 4 கட்சிகளுக்கும் உதயசூரியன் சின்னத்திலேயே போட்டியிட வேண்டும் என்ற ஒரு அழுத்தம் இருப்பதாகவும் தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. திமுக கூட்டணியை பொறுத்தவரையில் அங்கம் வகிக்கக்கூடிய அனைத்து கட்சியிலும் இரட்டை இலக்க எண்களை கேட்டு பெறுவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாக அந்தந்த கட்சியை சார்ந்த தலைவர்கள் நாள்தோறும் தொலைக்காட்சியிலும் நாளிதழ்களும் பேட்டியளித்துக் கொண்டு வரக்கூடிய சூழலில் திமுக பல்வேறு கட்சிகளை சேர்த்து ஒற்றை இலக்கத்தில் சுருக்குவதற்கு முடிவு செய்திருப்பது இந்த கூட்டணி கட்சி பிரதிநிதிகள் மத்தியிலும் தலைவர்கள் மத்தியிலும் மிகப்பெரிய அதிருப்தியை ஏற்படுத்தி இருக்கிறது. அபிராமி, தகவல்களுக்கு நன்றி விக்னேஷ்.